ஓகே. இருக்கிற பிள்ளைகள் கதைக்க விளங்குதா? ஹலோ. ஓம் சார். ஓம் சார் விளங்கு. சரி, ஓகே. சில பிள்ளைகளுக்கு வந்து இந்த ரீஜாயின் பண்ற விளக்கம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நீ சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிரீன் வந்து சேவ் பண்ற பிள்ளைகள். ஓகே, ஸ்கிரீனை பாருங்க. சரி, அப்ப இப்படியான வகையில பிள்ளை என்னன்னு பார்த்தா ஓகே இந்த நாணயங்கள் வந்து காணப்படுது. அதே போல சிதைவுகள் வரக்குள்ள இந்த பிகாரைகள், அரச மாளிகை, குளங்கள், சந்திரவட்டங்கள் இப்படியான சொல்லலாம். ஓகே சரி, அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப ரெண்டாவது பீதம், இப்ப இது வந்து தொல்பொருள் மூலாதாரம் சொல்லலாம். அடுத்த ரெண்டாவது பீதம் இலக்கிய மூலாதாரம். சரி, இலக்கிய மூலாதாரம்ண்டா என்ன எப்படி டெபினேஷன் சொல்லலாம்? அதாவது என்ன நம்ம இலங்கையர்கள் ஓகே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகே இலங்கையர்கள் காலத்திற்கு காலம் எழுதிய கவிதைகளும் உரைநடைகளும் ஓகே உள்நாட்டு இலக்கியங்கள்ல பொதுவான சொல்லலாம். ஓகே அல்லது பல்வேறு கால மக்கள் அல்லது பல்வேறு காலத்தில் வாழ்ந்த மக்கள் என அவர்களுடைய தகவல்களை வந்து என்ன ஒவ்வொரு காலகட்டங்கள்ல வந்து எழுதி பாதுகாத்த அறிக்கைகளும் நூல்களும் சொல்லலாம். இலக்கிய மூலாதாரங்களை வந்து பிள்ளைகள் திரும்ப இருக்க சொல்றேன். பண்டைய காலத்துல ஓகே பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் பல்வேறு காலகட்டங்கள், அதாவது பண்டைய காலத்துல பல்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்திருப்பாங்க. ஒரு ஆள் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாரு, ஒரு ஆள் வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாரு, அல்லது ஒரு ஆள் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாரு. ஓகே அப்ப பண்டைய காலத்துல வந்து பல்வேறு என்ன காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன அவர்களால் எழுதப்பட்ட ஓகே இளவர்கள் அவர்களால் எழுதப்பட்டு பாதுகாத்து வைக்கப்பட்ட என்ன எழுதப்பட்டு பாதுகாத்து வைக்கப்பட்ட அறிக்கைகளும் நூல்களும் வந்து ஓகே அல்லது குறிப்புகளும் வந்து நம்ம இலக்கிய மூலாதாரம் என்று சொல்லலாம். ஓகே இலகுவான இதை சொல்ல பாருங்க. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதனால் பல்வேறு காலகட்டங்களில் ஓகே எழுதி பாதுகாத்து வைத்த நூல்களும் அறிக்கைகளுமே நம்ம இலக்கிய மூலாதாரம் என்று சொல்லலாம். ஓகே அப்ப இலக்கிய மூலாதாரங்கள் வரக்குள்ள இலங்கையில வந்து ரெண்டு விதமான இலக்கியங்கள் தோற்றம் பெறுது. ஒன்று வந்து உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம். ஓகே அப்ப உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் தான் உங்களுக்கு தெரியும், இலங்கையர்களால ஓகே இலங்கையர்களால் எழுதப்பட்டது. வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்றா சொல்லலாம் என்ன வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டில இருந்து வந்தவர்களா இருக்கலாம் அல்லது வராதவர்களா இருக்கலாம், அவர்களால இந்த இலங்கை பற்றி எழுதப்பட்ட நூல்கள் வந்து நம்ம வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்று சொல்லலாம். ஓகே அந்த வகையில பார்த்துக்கோங்க. உள்நாட்டு இலக்கிய மூலாதாரத்துல காலத்தில் முந்திய இலக்கியம் வந்து தீவம்சம் காணப்படுது. உங்களுக்கு தெரியும் கிபி இது எப்படி சொல்ல உங்களுடைய எம்சிக்யூல வந்து முதலாவது கேள்வி நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல முதலாவது கேள்வி செஞ்சாதான் ஓகே அடுத்த கேள்வி அது முதலாவது கேள்வி சரியா செஞ்சா அடுத்த கேள்வி செய்யறதுக்கான விருப்பம் உண்டு வருது. அப்ப அந்த முதலாவது கேள்வி நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். இந்த எண்டைக்கு அதாவது இந்த வருஷம் எண்ட கணிப்புப்படி மகாவம்சம் தீவாம்சம் ஓகேனி இதுல வந்து ஏதாவது ஒன்று, ஆனா கடைசி டைம்ல சொல்றாங்க ஓகேனி எந்த கேள்வி இருக்கும்போது 10ஆம் மாச நடுப்பகுதியில் நடைபெறுகின்ற அல்லது இறுதி பகுதியில் நடைபெறுகின்ற அந்த செமினார்ல சொல்லுவோம் தீவாம்சமா முதலாவது கேள்வி அல்லது மகாவம்சமான்னு சொல்லுவோம். ஓகேனி சரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இலங்கையில வந்து என்ன காலத்தால் முந்திய இலக்கியமா வந்து தீவம்சம் காணப்படுது. ஓகே இலங்கையில வந்து காலத்தால் முந்திய இலக்கியம் வந்து தீவம்சம் காணப்படுது. இது வந்து இந்த இலக்கியத்தை வந்து எழுதினால் யாருன்னு தெரியல அப்படி. ஓகே ஒரு நூலுக்கு எழுதணும்டா எழுத இருக்கின்றவா அந்த இலக்கியத்தை அந்த நூலை வந்து எழுதினால் வந்து என்ன கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றா அவர்களுடைய சொல்ற அந்த நூல்ல என்ன செய்வாங்கன்னு பார்த்தா அவர்களை பற்றி ஒரு சுய விவரம் ஓகேனே என்னைவாங்க வெளியிடுவாங்க. ஆனால் இந்த தீவம்சம் என்ற ஒரு நூலை எழுதியவர் வந்து அவரை பற்றிய என்ன ஒரு தகவல்கள் வந்து குறிப்பிடல. ஓகேனி அதே போல இந்த இலக்கியத்துல வந்து அநேகமான வகையில சமயம் சார்ந்த வகையில ஓகே சமயம் சார்ந்த கருத்துக்கள் வந்து என்ன சொல்லப்படுது. அப்ப இதுவும் என்ன சுருக்கமான வகையில ஒரு விடயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்கடா, ஒரு விடயம் வந்து அந்த நூலாசிரியர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காருண்டா அந்த நூலாசிரியருடைய அந்த முழுமையான வகையில அந்த என்ன தகவல்கள் வந்து கூறப்படாம என்ன இறுதியில வந்து என்ன முடிக்கப்பட்டதா சொல்ல இறுதியில வந்து ஒரு முழுமை பெறாத உண்டா வந்து இந்த தீவம்சம் இலக்கியத்துல இருக்கிற அந்த தகவல்களா சொல்லலாம். அப்ப சுருக்கமா என்ன அந்த இலக்கியத்துல வந்து தகவல்கள் வந்து கூறப்படுது. அதால இந்த இலக்கியமானது என்ன ஒரு சிறந்த இலக்கியம் இல்லை என்ற வகையில நம்ம பொதுவான வகையில சொல்லலாம். ஏனென்றா ஒரு நூலொன்று என்ன எழுதப்பட வேண்டும் பார்த்தா கட்டாயம் 4 அம்சங்கள் கட்டாயம் தேவை. ஒன்று நூலாசிரியர் யார் எழுதுறாரு, நூலுக்கு தகவல் திரட்டப்பட்ட விதம் எங்க இருந்து அந்த தகவல் எல்லாம் என்ன திரட்டப்படுது. ஓகே அதே போல என்ன நோக்கத்துக்கு வேண்டி எழுதுறாங்க, ஏதாவது நோக்கம் ஒன்று இருக்கும். இப்ப நான் இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இந்த விஷயம் நான் படிப்பிக்கணும்னா இது ஒரு நோக்கம். இந்த டியூட்டை வந்து நான் உங்களை என்ன சேவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நோக்கம். என்ன நோக்கம் நீங்க படிச்சு இது ஒரு வேற என்ன நல்ல வரலாறுல வந்து என்ன ஓஎல்ல வந்து நல்ல ரிசல்ட் எடுக்கணும். ஓகே அப்ப நோக்கம். அதே போல
எந்த காலகட்டம் கட்டாயம் அது முக்கியம் என்ன காலகட்டம் எப்ப எழுதப்படுது என்று போட்டு இருக்கிறது. இப்ப அந்த வகையில தெய்வாம்சம் என்ற அந்த இலக்கியமானது எழுதப்பட்ட காலகட்டம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. யார் எழுதுன்னு பார்த்தா தெரியல, என்ன நோக்கத்திற்காக வேண்டிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு புரியல. ஓகே, இப்படியான விதத்தை சொல்லலாம். என்ன விஷயங்கள் அதுல வந்து உள்ளடங்கப்படுன்னு பார்த்தா அதுவும் ஒழுங்கான வகையில முழுமை பெறல. அதால இந்த தீவம்சம் என்ற இலக்கியமானது ஒரு ஃபெயிலியரான இலக்கியம் என்று பொதுவான வகையில வரலாற்று ஆசிரியர்கள் ஓகே வரலாற்று ஆசிரியர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. ஆனால் அந்த தீவாம்சத்தில் காணப்படுகின்ற இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து ஓகே தீவாம்சத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மகாநாம தேரர் திக்சன் அதாவது அனுராதபுரத்துல வந்து திக்சந்து செனவியா பிரிவினான்ற ஒரு பிரிவினாக காணப்படுது. அதாவது அனுராதபுரத்திற்குரிய சில பிரிவினாக்கள் காணப்படுது. சுன்கந்த பிரிவினா, திக்சந்த செனவிய பிரிவினா, இப்படியான வகையில இலக்க பிரிவினான்றோட பிரிவினாக்கள் எல்லாம் காணப்படுது. அப்ப உங்களுக்கு பிரிவினானவங்க தெரியும் போல. உதாரணத்துக்கு பௌத்த பிக்குமார்கள் வந்து அல்லது பௌத்த மாணவர்கள் வந்து பௌத்த கல்வியை கற்கின்ற ஓகே இடம் தான் வந்து பிரிவினாக்கள். பொதுவான நம்ம பௌத்த பிக்குகள் வந்து இல்ல சமயம் சார்ந்த விடயங்களை வந்து கற்கிற ஒரு இடம் தான் என்னன்னு பார்த்தா நம்ம பிரிவினா வந்து சொல்லலாம், பிரிவினாக்கள் சொல்லலாம். ஓகே, அப்படியான வகையில திக்சந்த சினவிய பிரிவினாவில் வாழ்ந்த யாரு மகாநாம தேரரால தான் ஓகே இந்த மகாவம்சம் என்ற ஒரு இலக்கியமானது ஓகே இந்த மகாவம்சம் ஒரு இலக்கியமான எழுதப்படுது. இது அநேகமான வகையில என்ன நோக்கம் என்று பார்த்தா இந்த அநேகமான வகையில வந்து இலங்கையினுடைய அரசியல் விடயங்கள் சொல்லப்படுது. ஓகே, ஏனென்றா இலங்கையில வந்து தொடர்ச்சியான வகையில ஓகே இலங்கையில வந்து தொடர்ச்சியான வகையில ஒரு நூல் வந்து எழுதப்படுகிறது பார்த்தா தீவம்சம் சாரி மகாவம்சம் தான். கடைசியா வந்து நான் பார்த்த வரைக்கும் 2010ஆம் ஆண்டு கடைசி பதிப்புரை இருந்திருக்கேன். ஆரம்பம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு, பொதுவான 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்டதை வந்து ஆரம்பிச்சு கடைசியாக 2010ஆம் ஆண்டு. ஓகே, இப்ப பார்த்துக்கொள்ளுங்க சுமார் எத்தனை வருஷம் 15 வருஷத்துக்கு மேலாக என்ன இந்த இலக்கியமானது தொடர்ச்சியாக எழுதப்படுது ஒவ்வொரு ஆசிரியர்களால. ஆனா ஒரே நூல்ல வந்து உள்ளடக்கப்படுது என்னது இந்த மகாவம்சம் என்ற என்ன இலக்கியம் வந்து நம்மளால சொல்லக்கூடிய வகையில காணப்படுது. ஓகே, அப்ப இது வந்து திக்சந்த செனவிய திரும்பி சொல்லணும் திக்சந்த செனவிய பிரிவினாவில் வசித்த மகாநாம தேரரால ஓகே எழுதப்படுது. ஓகே, அரசியல் சார்ந்த விடயங்கள் சொல்லப்படுது. தீவம்சத்துல காணப்படுற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எழுதப்படுது. இப்படியான வகையில் சொல்லலாம். மகாவம்சம் என்ற ஒரு இலக்கியம் அப்ப ஒரு முழுமையான இலக்கியமா வந்து என்ன இந்த மகாவம்சம் என்ற ஒரு இலக்கியமானது காணப்படுது. இதை சொல்லலாம் 2வது இலக்கியம். அதே போல பூஜாவளி ஒரு இலக்கியம் காணப்படுது. இலங்கையுடைய இந்த சமயம் சார்ந்த அன்றாவரத்துல அல்லது அன்றாவரம் புலனர்வை ராசரட்டை காலத்தினுடைய சமயம் சார்ந்த டேட்டா ஓகே கருத்துக்களை தகவல்களை தரவுகளை சொல்லுகின்ற ஒரு இதா வந்து பூஜாவளியம் காணப்படுது. இலங்கையுடைய அரசியல் சார்ந்த விடயங்களை சொல்ற ஒரு இலக்கியமா வந்து ராஜாவளி என்ற ஒரு இலக்கியம் காணப்படுது. இதுகள் எல்லாம் வந்து மயூர சந்தேசம் திசர சந்தேசம் எல்லாம் என்னது தூது காவியங்கள் என்ற உங்களுக்கு தெரியும். கோட்டை முதல் கண்டி ராசதானி அந்த காலகட்டத்துல இலங்கையில வந்து 8 ராசதானிகள் காணப்பட்டது. ஓகே, அனுராதபுரம், பொலனறுவ, தம்பதனியா, யாப்பவுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி. ஓகே, எப்படியான 8 ராசதானிகள் காணப்படுது. அந்த பொல்லாத தடித்த யானை குட்டியிடம் கடுங்கோபத்தை கண்டேன் என்று ஓகே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய மாணவர்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அப்ப இந்த பிசிக்கல் கிளாஸ் மாணவர்களுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். ஓகே, அப்ப அந்த பொல்லாத தடித்த யானை குட்டியிடம் கடுங்கோபத்தை கண்டேன் என்று இலகுவானவையில என்ன பாடமாக்கலாம். இந்த என்னது இந்த ராசதானிகள் ஓகே தரம் 10ஆம் ஆண்டுல வந்து 7ஆம் பாடலாக வந்து ராசதானிகள் காணப்படுது. அப்ப அந்த வேலை போல இறுதி ராசதானி ஓகே கோட்டை முதல் கண்டி இறுதி 2 ராசதானிய கோட்டை கண்டி. அப்ப இந்த கோட்டை முதல் கண்டி ராசதானி காலகட்டத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் தான் ஓகே அதுல வகைகள் சொல்லலாம். ஒன்று வந்து தூது காவியம், புகழ் காவியம், போர்க்காவியம். அப்ப அந்த வகையில இங்க சொல்லப்படுகின்ற மயூர சந்தேசிய திசர சந்தேசியம் எல்லாம் என்ன தூது காவியத்துல காணப்படுது. பெரகும்பா சரித்தை என்பது என்ன புகழ் காவியமா காணப்படுது. இப்படியான வகையில சொல்லலாம். அதே போல இலங்கைக்கு சிலாக்கள் வந்து பிள்ளைகள் வந்திருக்காங்க, சிலாக்கள் வந்து வரல. அப்படியானவர்களும் இலங்கையினுடைய என்ன சொல்றாங்க இலங்கையை பற்றி எழுதின ஒரு இலக்கியங்களை வந்து வெளிநாட்டு இலக்கியம் உள்ளார் சொல்லலாம். என்ன டிமுண்டோ, அரிஸ்டோட்டில் டிமுண்டோ, மெகஸ்டெனஸின் இண்டிகா, இளங்கோவடிகள் என்ன சிலப்பதிகாரம், அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர், பூகோள சாஸ்திர பிரவேசம் பிலினி என்ன ஓகே பாகியந்திர குறிப்பு. அப்ப இப்படியான வகையில கொஞ்சம் சொல்லலாம் பிள்ளைகள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ.
இந்த இதை கொஞ்சம் பார்த்துட்டு வர பூகோள சாஸ்திர பிரவேசம். சாரியா, பூகோள சாஸ்திர தொலைமையா, அதை கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே, அப்ப தொலைமையினுடைய ஓகே என்னது பூகோள சாஸ்திர பிரவேசம். அப்ப இப்படியான வகையில என்ன இலக்கியங்கள் வந்து வெளிநாட்டு வெளிநாட்டவர்களால் வந்து எழுதப்படும். ஓகே, இப்படியான வகையில சொல்லலாம் வெளிநாட்டு இலக்கியம் மூலாதாரம் உண்டு. ஓகே, சரி, அதில் பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கையில வந்து உள்நாட்டு மூலாதாரங்கள் வந்து சில இலக்கியங்கள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு தீவம்சம், மகாவம்சம், சூலவம்சம், சமந்த பாசதிகாவா, வம்ச தற்காசினி, சிகலாட்டகதா, வினியாட்டகதா, உத்தரவிகார அட்டகதா. எப்படி கேள்வி கேட்கலாம்? இலங்கையில தோற்றம் பெற்ற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் 3 தருக இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இலங்கையில தோற்றம் பெற்ற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் 3 கேட்கலாம். அப்ப அந்த 3ஐயும் கொடுத்துக் கொள்ளுங்க. அதை விட இது கிளம்ப முக்கியம் பௌத்த சமயம் சார்ந்தது போதி வம்சம், தூவ வம்சம், தாது வம்சம், பூஜாவலிய, சத்தர் மலங்கார், அப்ப இப்படியான இலக்கியங்களே சொல்லலாம். பௌத்த சமயம் சார்ந்த விடயங்கள் சொல்லப்படுது. தூது காவியங்கள்ல வந்து மயூர சந்தேசியர், திசர சந்தேசியர், செலலகினி சந்தோஷி என்று ஒரு தூது காவியங்களும், புகழ் காவியமா வந்து பிறகும் பாசிரத்தையும், அதே போல போர்க்காவியத்துல வந்து கொன்சாந்துன சட்டனை, இங்கிலீஷ் சட்டனை, இப்படியான சட்டனைகளும் சீதாபாக்கிய சட்டங்களோடு என்ன நம்ம போர்க்காவியத்தையும் குறிப்பிடலாம். அதே போல தமிழ் இலக்கியங்கள் இலங்கை வந்து வடபகுதியை அடிப்படையாக வைத்து சில தமிழ் இலக்கியங்கள் தோற்றம். சரஸ்வதி மாலை, யாழ்ப்பாண வைபவ மாலை, ரகுவம்சம், தட்சணா கைலாய புராணம், பையாபாடல், கைலாய மாலை, இப்படியானது எல்லாம் இலங்கையில தோற்றம் பெற்ற ஓகேனின் இலக்கியங்களை வந்து நம்மளால சொல்லக்கூடியது வந்து காணப்படுது. ஓகே, அடுத்த பார்த்துக்கோங்க. இந்த வரலாறை கற்பதனால வந்து நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது? ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன ஒன்று நம்ம படிக்கணும்னா இதுல வந்து என்ன ஏதோ ஒரு வகையில நன்மைகள் கிடைக்காம நம்ம அது சம்பந்தமான வகையில முயற்சிகளை வந்து என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அப்ப அந்த வகையில இந்த வரலாறை கற்பதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது வரும். சரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சு வர. நான் கதைக்கிற விஷயம் விளங்குதா? படிப்பிக்கிற விஷயம் விளங்குதா? சொல்லுங்கம்மா. ஓம் சார். ஒரு ஆள் 2 பேருக்கு தானே விளங்குது, மத்தாக்கள் விளங்குது இல்லையா? முகமது இம்ரான் இருக்கலாம். முகமது இம்ரான், ஹலோ முகமது இம்ரான் வந்து எந்த எந்த இடம்னு சொன்னீங்க ஐயா? முகமது இம்ரான் எந்த இடம்? நீங்க கழிச்சாதான் அடுத்தடுத்த விஷயம் வந்து குயிக்க நான் விளங்கப்படுத்தலாம். சரி விடு, அப்ப திரும்ப சொல்றேன். முகமது இம்ரான் ஆள் இல்லையா? இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தானா? இல்லாட்டி ரிமூவ் பண்ண போறேன். ஓகேவானே? உங்களை படிப்பிக்கிற விஷயம் விளங்கினே இருங்க, ஆனா கதைங்க இல்லாட்டி ரிமூவ் பண்ணி விடுறேன். முகமது இம்ரான் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸா சொல்லுங்க. ஏனெண்டா என்னோட கிளாஸ்ல வந்து 2 பேர் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், தேவையில்லாத இருக்கக்கூடாது. முகமது இம்ரான் இல்ல கதைங்கள் எந்த எந்த இடம் நீங்க? முகமது இம்ரான் எந்த இடம்? ஓகே, சாரி. முகமது இம்ரான ரிமூவ் பண்ணி விடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நகாச்சிருப்பாங்க. So you're not students. ஓகே, அடுத்தா மிதுர்சன். மிதுர்சன் எந்த இடம்? பதுல்ல சார். எங்கய்யா? பதுல்ல சார். பதுல்ல. ஓகே, ஸ்கூல் எந்த ஸ்கூல் நீங்க? சரஸ்வதி சென்ட்ரல் சார். ஸ்டூடெண்ட்ஸ் தானா? சவுண்ட் குரல் வித்தியாசமா இருக்கு. இல்ல சார், நான் வந்து ஓஎல் செய்றேன். ஓஎல் இந்த முறை செய்ய போறேன் சார், இப்போ அடுத்த பேட்ச். சரி சரி, ஓகே ஓகே. யாருக்கு மிதுனுக்கு நான் கேட்கிற விஷயம் விளங்குதா? படிப்பிக்கிற விஷயம்? ஓம் சார். சரி, ஓகே, அப்ப கேட்டுறீங்க. சரி பிள்ளை, தொடர்ச்சியான பார்ப்போம். அப்ப பிள்ளை இந்த வரலாறை கற்பதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதோ சரி பிள்ளை ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. தான்பாலம் சமூகம் பற்றியும் உலகம் பற்றிய ஒரு புரிந்துணர்வை பெற்றுக்கொள்ளலாம்.
இப்ப ஒரு விஷயம் நம்ம படிக்கமுண்டா ஓகேனி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சோம் அதில் நம்ம வரலாறு படிப்பதனால ஓகே வரலாறு நாம வந்து படிப்பதால வந்து கடந்த காலத்துல ஓகே இப்ப எப்படி சொல்றேன் நாம ஒரு இடத்த என்ன செய்ய போறோம் இப்ப வெட்டிக்குளோல இருந்து இங்க கொழும்புல போய் குடியிருக்க போறோம் இப்போ ஓகேனி இப்ப இந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு இடத்த வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அந்த இடத்த என்ன அப்புறம் விரிக்க போறோம் அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அந்த வீட்டினுடைய அல்ல அந்த ஊரினுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சாகணும் என்ன கொள்ளக்காரன் இருக்கிற ஊர்ல நம்ம இருப்போமா இல்லை அல்லது நம்ம வாடகைக்கு குடியிருக்கிற அல்லது வீடு வாங்குற வீடு வந்து ஆல்ரெடி அந்த வீட்டுல வந்து கொலை நடைபெற்ற அந்த வீட்டுல வந்து இருப்போமா இல்லை என்ன அப்ப தான் பற்றி அதாவது முதல்ல நம்மளை பத்தி தெரியும் நாம நல்லா இருக்கலாம் ஓகே நம்மளோட என்னன்னு சொல்றேன் நம்முடைய பூர்வீகம் எப்படி ஓகே யாரு நம்முடைய மூதாதையர்கள் அப்படி தெரிஞ்சாகணும் சமூகம் பற்றி ஓகேனி நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் பற்றியும் ஓகே ஒரு புரிந்துணர்வு வந்து கிடைக்கும் முடியும் ஓகே ஏதோ ஒரு வகையில வந்து வரலாறு வந்து புத்தகத்தை படிக்க மட்டும் இல்லை கேட்டு தெரிஞ்சு கொள்றதும் வரலாறு சோ அதால வந்து அப்படி சொல்லலாம் அடுத்தது நாட்டினுடைய தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்ளலாம் இப்ப நம்முடைய நாட்டிற்கு சில தேசிய தனித்துவம் ஒன்று இருக்கு என்ன அதாவது நம்மளுடைய கொடியை சொல்லலாம் என்னது இலட்சணையை சொல்லலாம் அதுக்குள்ள இருக்கிற அதே போல கட்டடங்களை சொல்லலாம் என்ன ஓவியங்களை சொல்லலாம் அப்ப இப்படியானவர் நம்மளுடைய நாட்டினுடைய அமைவோட சொல்லலாம் அப்ப இப்படியான வேலை நம்மளுடைய நாட்டினுடைய தனித்துவம் இருக்கு தேசிய தனித்துவம் எப்படியான வேலை சொல்லலாம் அதே போல இறந்த கால அனுபவங்கள் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக்குது சரி இப்ப என்னடா பிள்ளைகள் இறந்த கால அனுபவங்கள்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஓகேனே அப்ப அந்த விஷயம் வந்து அந்த விடயத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் எதிர்காலத்தை வந்து சிறப்பாக்கணும் ஒரு விடயம் உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க ஒரு நமக்கு ஏதோ ஒரு வேலை நல்லது நடந்திருக்கலாம் அல்லது ஓகே அந்த அந்த நல்லதுக்கு ஏற்றாலும் நம்ம நடந்து போகலாம் ஓகே உதாரணம் சிம்பிளா சொல்றேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஓகே ஒரு ஏரியா ரோட்டால வீதியால போய் கொண்டிருக்கும் நாய் கடிக்குது நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அப்ப அதே வீதியால் நம்ம போவோமா வாய்ப்பு இல்லை என்ன அதே வீதியால போனோம் நம்மண்டா நம்ம வந்து என்னன்னு சொல்ற கொஞ்சம் முட்டாள்தான் அப்படி போனாலும் என்ன அதான் கட்டாயம் போகணும்ன்றாலும் என்ன செய்யணும் எச்சரிக்கை நம்ம போகணும் ஓகேனே அதே போல இறந்த காலத்துல வந்து சில நன்மையான விடயங்கள் நடைபெற்றிருக்கு ஓகேனே அப்ப அந்த விடயங்களுக்கு ஏற்றால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து என்ன கொண்டு போகும் உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ற முடியும் இப்ப இலங்கையினுடைய முதலாவது அரசன் பண்டுகாவி என்று சொல்லப்படுது ஓகேனே அந்த மனுஷன் நினைச்சிருந்தா இலங்கையுடைய எங்க அம்பாறையோ அல்லது கொழும்பையோ அல்லது மட்டக்களப்பையோ அல்லது யாழ்ப்பாணத்தையோ ஏதோ ஒரு மத்திய மலை நாட்டையோ ஏதோ ஒரு இடத்த வந்து நினைஞ்சிருக்கான் தலைநகராக உருவாக்கியிருக்கலாம் அப்படி அவர் உருவாக்காம ஏன் அனுராதபுரத்தை என்ன அனுராதபுரத்தை என்ன தெரிவு செய்தவர் ஏனண்டா எல்லா இடத்தையும் பத்தி தெரிஞ்சு கொள்றது அனுராதபுரத்தினுடைய வரலாறு அவருக்கு விளங்குது மிக முக்கியப்பட வகையில அனுராதபுரத்துல மண்பலம் காணப்படுது விவசாயம் செய்யக்கூடிய வகையில வந்து அதே போல மக்கள் வாழ்வதற்கு உகந்த இடமா காணப்படுது இதே விட மிக முக்கியமான விடயம் என்பதுதான் பிசினஸ் பண்ணக்கூடிய வகையில வந்து பக்கத்துல வந்து மாந்தை துறைமுகம் ஏன்னா மன்னார் துறைமுகம் காணப்படுது அப்ப அதால வந்து என்ன செய்யறாரு அனுராதபுரத்தை வந்து தெரிவு செய்யறாரு அப்ப எல்லாம் பிளானிங் இறந்த காலத்துல அந்த அனுராதபுரத்தினுடைய வரலாறை புரிஞ்சு கொள்றாரு தெரிஞ்சு கொள்றாரு புரிஞ்சு கொள்றாரு அதால என்னறாரு அவர் வந்து இப்படியான பிளானிங் மூலம் என்ன செய்யறாரு வாழ்க்கையை வந்து கொண்டு போறாரு சிலாக்கள் என்ன செய்வாங்க தெரியாம அம்பிடுவாங்க உதாரணத்துக்கு வேண்டி உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம் 1803ஆம் ஆண்டு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிலாக்கள் வந்து படிக்கல இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்துல இருந்து பிராட்டிக்னோர் அவருடைய தலைமையிலான மெக்டோவல் என்ன அந்த என்ன சொல்ற தளபதியின் என்ன இதுக்கு என்ன ஆலோசனை தளபதி என்ன செய்யறாரு யுத்தத்துக்கு போறாரு கண்டி ராஜ்யத்துக்கு ஆனால் அந்த கண்டி ராஜ்யத்தினுடைய முழுமையான அந்த தகவல்கள் வந்து அவருக்கு தெரியாம இருக்கிறதால என்ன செய்யப்படுது பார்த்தா மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க யாரு பிராட்டிக்னோட் அல்லது மெக்டோவல் தலைமையிலான அந்த என்ன படைகள் ஏன் கண்டியினுடைய வரலாறு தெரியா போனாங்க கண்டியினுடைய வரலாறு இப்ப எப்படி சொல்லலாம் கண்டியில வந்து எங்க மலைகள் என்ன குன்றுகள் இருக்கு எப்ப கிளைமேட் மாறும் என்ன காலநிலை மாறும் எந்த இடம் காடா இருக்கு எந்த இடம் வந்து பிரதேசம் மக்களுடைய வீரம் அரசனுடைய வீரம் மக்களுடைய ஒற்றுமை அரசனுக்கு மக்களுக்கான தொடர்பு இப்படியான ஒண்ணுமே தெரியாம யுத்தத்துக்கு பின்ன போனதால வந்து என்ன நடக்குன்றதா அவர்கள் வந்து தோல்வி அடைகிறாங்க யாரு பிராட்டிக்னோட் தலைமையிலான என்னது அந்த படையெடுப்பு ஓகேயான அப்ப இந்த விடயத்தை சொல்லலாம் இறந்த கால அனுபவங்கள் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக்குது மூன்றாவது மாற்று கலாச்சாரத்தை மதித்தார் பிள்ளை நம்ம வந்து இப்படி சொல்றேன்
நாம என்ன நாம வந்து அது நம்முடைய நாடு வந்து என்ன எப்படி சொல்ல பல்லின கலாச்சாரம் கொண்ட நாடு. இலங்கையில வந்து தமிழர்கள் இருக்காங்க, சிங்களவர்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, என்ன இப்படியா நம்ம சமய என்ன இனத்தவர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்மட நாடு வந்து இப்பயும் என்ன ஏதோ ஒரு வகையில ஒற்றுமையா போகுது. வேற நாடுகள்ல நடைபெறதையும் விட நம்முடைய நாட்டுல வந்து கூட ஏதோ ஒரு வகையில இந்த சிறந்த வகையில ஒற்றுமையான வகையில நாடு இப்ப வந்து போகுது. நம்மட இந்த காலகட்டத்துல வந்து இந்த போகுது. நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து இனக்கலவரம் ஒன்று வந்து ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் இந்த பிள்ளை ஓகே. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல, நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் உங்களுடைய ஏஜ்ல ஓகே. அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய நாடு வந்து பல்லின கலாச்சாரம் கொண்ட நாடா இருந்தாலும் ஒற்றுமையா நம்முடைய நாடு வந்து போகுது. அப்ப இதற்கான வழித்தளம் எப்படி இடப்படுது? நமக்கு முன்னாடி இருந்தவங்க முன்னாடி இருந்த சந்ததியினர் என்ன ஒற்றுமையா இருக்காங்க. அதால நாமளும் வந்து ஒற்றுமையா இருக்கும் ஓகே. சில இடங்கள்ல வந்து நீங்க பார்த்திருப்பீர்கள், கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க சில ஊர் வழியில். அப்ப அந்த டைம்ல இந்துக்களுடைய பிள்ளையாருடைய அந்த ஊர்வலம் வந்து கிறிஸ்தவர்களுடைய வீட்டை தாண்டி போகுது. அந்த வகையில வந்து அவர்கள் பார்த்து தெரிவிப்பாங்க. சில வணங்குற வார்த்தையும் இருக்கு. அதே போல கிறிஸ்தவருடைய அந்த ஒரு ஊர்வலம் போக்குள்ள இந்துக்களும் வந்து வணங்குற வார்த்தையும் இருக்கு. அதே போல பார்த்து தெரிவிப்பாங்க ஓகே. அப்ப மாற்று கலாச்சாரத்தை என்ன மதிக்காங்க. அப்ப இந்த முறையை வந்து இப்படி கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்துல இருந்தாக்கள் நினைச்சிருக்காங்க அப்படி இருந்ததால இவர்கள் இப்படி இருக்காங்க. அவர்கள் அப்ப எப்படி சொல்ற எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இப்பயும் நம்ம நாங்கள் நினைச்சிருப்போம். இப்ப இருக்கவே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படி இல்லாம என்ன நம்ம வந்து ஒற்றுமையா இருந்திருக்கோம். முன்ன ஆரம்ப ஒற்றுமையா இருந்திருக்கோம். அதனால நம்ம இப்ப என்ன ஒற்றுமையா இருக்கோம். இதற்கு மன்னராட்சி காலத்துக்கு எடுத்துக்கொண்டா இலங்கையை வந்து அனுராதபுர அந்த காலகட்டத்துல வந்து ஒரே வீதியில ஓகே, ஒரே ரோட்ல வந்து வீதியில வந்து தமிழர்களும் சிங்களவர்கள் செறிந்து வாழ்ந்திருக்காங்க. செறிந்த என்ன அதிகளவான ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க. அதே போல திருமணம் என்ன சிலாக்கள் முடிச்சிருக்காங்க. சிங்கள பெண் ஒரு ஆள் வந்து என்னன்னு பார்த்தா தமிழால வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க ஆரம்ப காலத்துல வந்து. அதுக்கான அம்பாறை கல்வெட்டுல வந்து காணப்படுது. அதே போல சில அரசர்களுடைய பௌத்த அரசர்கள் அல்லது சிங்கள அரசர்களுடைய தளபதிகளாகவும் மற்ற மற்ற என்ன உத்தியோகத்தர்களாகவும் தமிழர்கள் இருக்காங்க. தமிழ் பேசுகின்ற மக்கள். சிங்களவர்களுடைய அல்லது தமிழர்களுடைய என்ன படை தளபதிகளா வந்து சிங்களவர்கள் இருந்திருக்காங்க. அப்ப மாற்று கலாச்சாரத்தை மதிக்கின்ற அந்த பண்பு வந்து விளங்குது. அதே போல வேறுபட்ட கருத்துக்களை சேகரித்துக் கொள்ள அது வந்து கட்டாயம் முக்கியம். வரலாறு தெரிஞ்சவன சேகரித்துக் கொள்ளலாம். தேசிய ஒற்றுமை ஏற்படுத்தல் பொதுவான வகையில எல்லா மதத்தவர்கள் ஒற்றுமையா இருந்தா தேசிய ஒற்றுமை ஏற்படுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இப்படியான வகையில சொல்லலாம். அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கைக்கு ஓகே, இது வந்து கட்டாயம் வரக்கூடிய எக்ஸாம் வரக்கூடிய கேள்வியான் புத்த சாசன வளர்ச்சி பற்றி கூறும் இலக்கியம் என்று கேட்கலாம் ஓகே. அப்ப நிகாய சங்கரையே பார்த்து கொள்ளுங்க. இந்த நேரம் கொஞ்சம் போதாமையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சூம் எங்களுக்கு இப்ப இல்லைங்க ஒரு இப்ப 2 மெசேஜ் பண்றாங்க கடைசி டைம்ல. ஓகே, தொடர்ச்சியான வேலை பார்ப்போம். லிங்க் அனுப்பியிருக்கேன். சரி பிள்ளை அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கை புத்த சாசன என்ன பௌத்த சாசன வளர்ச்சி பற்றி குறிப்பிடும் இலக்கியம் வந்து ஓகே நிகாய சங்கரையே காணப்படுது ஓகே. கொஞ்சம் வீடியோ பண்றேன். சரி வீடியோ ஓபன் பண்ணி விட்டு கிடைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கைக்கு நேரடியா வரியை தந்து எழுதப்பட்ட இலக்கியங்கள் கூட காணப்படுது உள்ளே ஓகே. இலங்கைக்கு சில இலக்கியங்கள் வந்து நேரடியா வராங்க. யாரு வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை சம்பந்தமான என்னது தகவல்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இதுல வந்து சீன இலக்கியம் வந்து பாகியந்தேர, அரபு இலக்கியம் வந்து இபின் பதுதா, அதே போல போர்த்துகீய இலக்கியம் வந்து ரிபைரோ. இப்படி அவருடைய தேச சஞ்சார அறிக்கையை சொல்லலாம். சீன இலக்கியம் பாகியந்தேருடைய தேச சஞ்சார அறிக்கை ஓகே.
அரபு இலக்கியம் இபின் பதிதாவினுடைய தேசிய சஞ்சாரம் இருக்கு. அதே போல போர்த்துக்கல் வந்து ரிபைரோ என்பவர் இலங்கை பற்றிய ஒரு நூல். அதே போல ஒல்லாந்து வந்து பிலிபஸ் பால்டியஸ் என்பவரின் இலங்கை பற்றிய நூல். ஆங்கில இலக்கியம் வந்து ரோபர்ட் நோக்ஸ் என்பவருடைய இலங்கை பற்றிய அல்லது அன்ற இலங்கையை வந்து எதகலபுல்லா என்ன எப்படியான வேலை இலக்கியங்களை சொல்லலாம். எது உள்நாட்டு வெளிநாட்டு இலக்கிய மூலங்களை நேரடியாக வந்தவங்க. சிலாக்கள் வந்து பிள்ளைகள் நேரடியாக வெளிநாட்டுல இருந்து வராம நினைஞ்சிருக்காங்க, வந்தவர்கள்ட்ட வந்து கேட்டு எழுதியிருக்காங்க. அதுல வந்து கிரேக்க இலக்கியமா வந்து அரிஸ்டோட்டல், டிமுண்டோ, மெகஸ்டென்ஸ், இண்டிகா சொல்லலாம். அதே போல ரோம இலக்கியமா வந்து பிரினி நெச்சுரல் ஹிஸ்டோரியா, தொலமின் பூகோள சாஸ்திர பிரவேசம், சீன இலக்கியம் வந்து கிங்சாங் தேவனுடைய தேசஞ்சார அறிக்கை, பர்னாவோ டி கோரசனுடைய இலங்கை பற்றிய அறிக்கை. அதே போல இந்திய இலக்கிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, பத்துப்பாட்டு என்ற விடயங்களை நம்மளால சொல்லக்கூடியது காணப்படுது. இப்படியான விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க. 2015ஆம் ஆண்டுல இருந்து எம்சிக்கு 2 வழியை பார்த்துக்கிட்டு அடுத்த பாடத்துக்கு போவோமா, அடுத்த டைமும் போகுது, அடுத்த பாடத்துக்கு போவோம். ஓகே, எமது தொல்பொருட்களை பாதுகாத்தல் மிக முக்கியமானது. ஏனெனில் இது அடிக்கடி எக்ஸாம்பிளா இருக்குது. என்ன காரணத்திற்காண்டி நாம வந்து என்ன தொல்பொருட்களை வந்து பாதுகாக்கணும், இதாங்க என்ன 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 காரணம்? அதுல சொல்றாங்க, கடந்த காலத்திற்குரியனவை, விலை மதிப்பற்றவை, எமது பண்பாட்டு பாரம்பரியத்தை வெளிப்படுத்த ஏதுவாக அமைவதனாலாகும். அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேனி, இதுல வந்து 4ம் சரியானவிடதான். ஆனால் மிக சரியான விடையை தான் நம்ம போடணும். ஓகேனி, சரியான விடையன்றதை விட இந்த கேள்விக்கேற்ற போல எது வாங்க மெச்சிங்கா இருக்கோ அந்த இதை வந்து இந்த கோடு போட வேண்டி வரும். ஓகே, அந்த புள்ளடியிட வேண்டி வரும். ஓகே, எல்லாம் பார்த்துக்கோங்க. நாட்டினுடைய நம்ம நாட்டுடைய பண்பாட்டு பாரம்பரியத்தை வெளிப்படுத்த ஏதுணவா இருக்கிறதா என்னது தொல்பொருள் மூலாதாரம் என்று சொல்லலாம். ஓகே, இப்ப சொல்லலாம். அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டில் அனுராதபுர காலத்து அரச குல பெண்களுடைய ஓகே ஆடை அணிகலன்கள் பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மூலாதாரம் தீவுல இருக்காண்டுவாகும். சிகிரியா ஓவியம் இருக்கணும் உண்டு இல்லையா? ஓகே, அடுத்த டியூப்லாம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிகிரியா ஓவியம் பட விளக்கத்தில் இருக்கா? இல்லை. ஓகே, இதான் வந்து என்ன சிகிரியாவில் வரையப்பட்ட அந்த ஓவியம். ஓகே, இப்ப இந்த ஓவியத்துல வந்து ஆரம்ப கால மக்களுடைய ஆடை அணிகலன்கள், அந்த ஆடைகள் காணப்படுது, நகைகள் காணப்படுது. ஓகே, ஆபரணங்கள் என்ன எப்படியான காணப்படுது. அப்ப கிபி 5ஆம் நூற்றாண்டுல வந்து அரச குல பெண்களுடைய அரச குல பெண்களுடைய ஆடை ஆபரணங்கள் பற்றி என அறிந்து கொள்ள உதவுவை எவை என்று பார்த்தா ஓகே எங்க என்று பார்த்தா எங்க சொல்லலாம்? சிகிரியாவை நம்மளால சொல்லக்கூடியது காணப்படுது. ஓகே, கிபி 5ஆம் நூற்றாண்டு அன்றாபுர காலத்து அரச குல பெண்களின் ஆடை அணிகலன்கள் பற்றி விளக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மூலாதாரம் வந்து ஓகே சிகிரியா ஓவியங்களால அல்லது ஓவியங்கள் வந்து நம்மளால சொல்லக்கூடியது காணப்படுது. ஓகே, அடுத்த வழி பார்த்துக்கொள்ள கடைசி இதை மட்டும் பார்ப்போம். ஏதோ ஒரு கேள்வி. ஓகே, இப்படி ஒரு கேள்வி 3ஆம் கேள்வியா வரலாமா உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ல? கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டவை, தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளமை, இந்நாட்டினுடைய பழமையான வம்ச கதை அமைந்துள்ளமை போன்ற விடயம் எதோட இந்த மெச்சிங் ஆகும் தொடர்போட முடிவு. அதுல உங்களுக்கு தெரியும், நான் மூலாதாரங்கள் என பாடமானது ஆரம்பிக்கக்குள்ளேயே வைக்கானி அதுல வந்து 2வது விஷயம் தீவம், முதலாவது விஷயம் சொல்லி தீவம்சம் நம்ம வந்து சரியான நண்பு. அப்ப கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுதப்படுது, தகவலும் சுருக்கமாக சொல்லப்படுது, அதே போல நாட்டினுடைய வம்ச கதையாக காணப்படுன்னு சொல்லலாம். வைக்கானி அதே போல அடுத்த கொடி பார்க்க மகாவம்சம் சிறப்புக்குரியவதா அமைவது. என்ன இதெல்லாம் சொல்றேன்னா இந்த கொடிகள் தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வருமா? இதை தாண்டிய வகையில் வந்து கொடிகள் வார்த்தை வாய்ப்பு குறைவு. மகாவம்சம் என்னதுக்காண்டி சிறப்புக்குரியதா இருக்கின்றது. ஓகே, எப்படி பார்த்துக்கோங்க. அரசியல் மற்றும் மத தகவல்களை தொடர்ச்சியாக கொண்டிருப்பேன். தொடர்ச்சியா இப்ப நான் சொல்லியிருப்பேன், சரியான விட ஓகே இருக்கும், ஆனால் மிக சரியான விட தான் நம்ம என்ன சொல்லணும், ஆன்சர் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் திரும்ப திரும்ப படிக்கணும். அதே போல டியூட்களை வாங்கி படிக்கணும். எந்த கையேடை காணும் உங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்து முழுமையான வகையில கிளியர் பண்றதுக்கு ஓகே தேவையான மாணவர்கள் மெசேஜ் பண்ணி கொடுங்க. நம்ம டீட்டெயில்ஸாக ஆகணும். அதே போல
ஜூம் கிளாஸஸ் வந்து நம்மளோட ஜூம் கிளாஸஸ் நடைபெறுது. தரம் 10ஆம் ஆண்டு, தரம் 11ஆம் ஆண்டு, தரம் 9ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து கிளாஸஸ் நடைபெறுது. விருப்பமான மாணவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஓகே, சரி பாருங்க. மகாவம்சம் சிறப்புக்குரியது அமைவது அரசியல் மற்றும் மத தகவல்களை தொடர்ச்சியாக கொண்டிருப்பதனால், சமகால நிகழ்வுகள் என பதிவு செய்யப்பட்டிருப்பதனால், மிக பழமை வாய்ந்த வம்ச கதையாக அமைந்திருப்பதனால், அடங்கியுள்ள தகவல்கள் வந்து நம்பகத்தன்மையாக இருப்பதனால். ஓகே, அப்ப இதுக்கு வந்து சரியான விடை என்ன? நான் சொல்லியிருப்பேன், தீவம்சமானது ஒரு ஃபெயிலியரான இலக்கியம், ஆனா மகாவம்சமானது ஒரு சிறந்த இலக்கியம். என்னென்னு பார்த்தா, அதுல மகாவம்சத்துல சொல்லப்படுற விடயங்கள் வந்து ஏனைய இலக்கியங்கள் மூலமும் அதே போல கல்வெட்டுக்கள் மூலமும் உறுதிப்படுத்தப்படுவதனால் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இலக்கியமா வந்து மகாவம்சம் காணப்படுது. ஓகே, அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, மகாவம்சத்தின் முதல் பாகத்தை எழுதிய மகாநாம தேரர் வசித்து வந்த கல்வியகம் அல்ல கல்வி நிர்வாகம் இருந்தது. ஒன்று வந்து அன்றாபுரம் திக்சந்தசேனவிய பிரிவினா, புலனர்வை ஆளாகின பிரிவினா, தம்பதனி மயூரபாத பிரிவினா, காரகால பத்மாவதி பிரிவினா என்று சொல்லப்படுது. ஓகே, இதுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் 10 லட்சம் வந்த கோடிகள் பிள்ளை. அன்றாபுரத்தில் வந்து திக்சந்தசேனவிய என பிரிவினாவில் தான் இவர் யாரு மகாநாம தேரர் மகாவம்சத்தை எழுதிய மகாநாம தேரர் வசித்து வாரார். ஓகேனி, சரி பிள்ளை, இன்றைக்கு நம்ம முழுமையான வகையில் இன்னொரு கொஞ்சம் ஏர்லியா நான் முடிப்பேன். ஓகேனி, முழுமையான வகையில முடிக்க முடியாட்டியும் இதனுடைய தொடர்ச்சியான வகையில அடுத்த புதன்கிழமையும் இது வந்து நடைபெறுமா? நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. அடுத்த புதன்கிழமையும் நீங்க வந்து மாணவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். இடையில வந்து நீங்க கிளாஸ்லையும் வந்து இணைந்து கொள்ளலாம். ஓகே, அதுக்கு வந்து நீங்க தனிப்பட்ட வாட்ஸ்அப் பண்ணணும். சார் கிளாஸ்ல வந்து நான் ஜாயின் ஆக போறேன், இணைந்து கொள்ள மாட்டேன். சரி, இப்ப பாத்துக்கொள்ளுங்கள். என்ன அன்றாவரத்தில் திக்சந்தசேனவிய பிரிவுனா சரியான விட. அதை விட பிள்ளைகள் இலங்கையில வந்து ஆரம்ப காலத்துல கல்வெட்டுகள் வந்து தோற்றம் பெறுது. அப்ப அந்த கல்வெட்டுகள் வந்து என்ன மொழியில வந்து அல்லது என்ன மொழியை வந்து அவர்கள் பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தா, பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தா பிராமிய மொழியில இது வந்து அலையமா பயன்படுத்தப்படுது. கல்வெட்டுகள் இப்ப நீங்க மறக்க கூட ஆரம்ப கால கல்வெட்டுகள் வந்து பிராமிய எழுத்துக்களை வந்து அல்லது பிராமிய மொழி சொற்களை வந்து என்னன்னு பார்த்தா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேனி, அதே போல அடுத்த கொள்ளி 2021ஆம் ஆண்டு அவர்கள் இருந்திருக்கு. இலங்கையின் வரலாறு பற்றி தகவல்களை பெற்றுக்கொள்ள உதவும் இலக்கிய மூலாதாரம் எது? அதுல மிக முக்கியமான வந்து நோட் பண்ணணும். நான் ஏன் சொல்லல என்று சொல்லு, புராதன இலக்கிய மூலாதாரம். அப்ப இலங்கையில ஆரம்பம் இதுல வந்து புராதனம் எது பார்க்கணும். ஆக பழசு இந்த 4 இலக்கியத்துல வந்து புராதனம் எது, இதைத்தான் நம்ம நோட் பண்ணணும். அப்ப புராதன இலக்கியம் வந்து இதுல 4 புராதன இலக்கியம் எது? தீவம்சம். ஏன் கிபி 4ஆம் நூற்றாண்டு தீவம்சம், கிபி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு மகாவம்சம், அதுக்கப்புறம் தூவம்சம் தாது வம்சங்கள்லாம் 10ஆம் 13ஆம் அப்படியே நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து தோற்றம் பெறுது. அப்ப கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டுதான் பழமையான இலக்கியமா காணப்படுது. அடுத்த வழியை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப சிகள அட்டகதா, உத்தர பீகார அட்டகதா, வினி அட்டகதா என நூல்கள் தொடர்பான சரியான கூற்று. யப்னா மாவட்டத்தில இருந்து வந்து ஒரு எக்ஸாம் பேப்பரான் என்னடா இலங்கையில வந்து என்ன தீவம்சம் எழுதப்படுவதற்கு முன்னாடியும் வாய்மொழி மூலமாக வந்து இலக்கியங்கள் தோற்றம் பெறுது. அதுல மிக முக்கியமானது சிகள அட்டகதா, வினி அட்டகதா, உத்தர விகார அட்டகதா போன்ற அட்டகதாக்களை சொல்றோம். அப்ப அந்த அட்டகதாக்கள் இதை பற்றி நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதான் சொல்லி அதுல பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு இராசரட்டை கால பௌத்த சமயம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுது. அட்டகதாக்கள் வந்து பௌத்த சமயம் என்றதை விட மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி சொல்லுதான் சில விஷயங்கள். கம்பளை முதல் கோட்டை காலத்திலிருந்து தூது இலக்கியமாகும். என்ன கம்பளை முதல் கோட்டை காலத்தில் தூது இலக்கியங்கள் அவையில் வராது. மகாவம்சம் தீவம்சம் ஒத்தவையாக அமைய காரணம் அமைந்தவை. அதாவது என்ன இதுண்டா மகாவம்சம் தீவம்சம் வந்து இலக்கியம் எழுதுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. துணை புரியுது. என்னன்னு பார்த்தா இது இந்த சிகள அட்டகதா, வினய அட்டகதா, உத்தர விகார அட்டகதா போன்ற அட்டகதாக்கள் வந்து துணை புரிய கூடியவர்கள் காணப்படுது. அப்ப சரியான ஆன்சர் வந்து இதை சொல்லலாம். தீவம்சம் மகாவம்சம் ஒத்தவையாக அமைய காரணமாக. அடுத்த பார்த்துக்கோங்க. நாமே என்ன காரணத்திற்காக தொழில்பொருட்களை வந்து பாதுகாக்கும். தென் மாகாணத்துல வந்து ஒரு பேப்பர் 2 இதுகள்லாம் வந்து பிள்ளைகள் அனலைஸ் பண்ணி தீவுட்டுகள் பிரிக்கும். ஓகே, 100க்கு 100 அனலைஸ் பண்ணியிருக்கேன். தேவையான மாணவர் பெற்றுக்கொள்ளுங்க. அதை 100க்கு 100 பிரியோசனமா இருக்கும். சரி, தென் மாகாணத்துல வந்து ஒரு பேப்பர் பிள்ளைகள் அதுல பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று இளைஞனுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுது. தொழில்பொருட்கள் சுற்றுலாத்துறைக்கு முக்கியத்துவம் இருப்பதனால், பௌத்த இந்து கட்டிட நிர்மாண கலைகளாக இருப்பதனால்,
கடந்த கால கலைத்திறன்களை வெளிக்காட்ட ஆதாரம் இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, மேலோட்டமா படிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து வரலாறு பாடத்துல மார்க்ஸ் எடுக்க மாட்டாங்க.